மதுரையுடைய அட்சய பாத்திரம் சரவணா மருத்துவம். நடுத்தரம் தாண்டி அடித்தட்டு மக்களை யோசிக்கிறது பெரிய விஷயம். ஏழை வாழைகள் பயன்பெறணும் அப்படின்றதான் மருத்துவருடைய முக்கியமான நோக்கம். இல்லை, மதுரைக்கு நிறைய பெருமைகள் உண்டு. நம்ம சுருக்கமாக சொல்லணும்னா இந்த பகுதியில் ரொம்ப ஏழைகள் ஒரு டீ ஷாப்னா கூட 25 ரூபா இருக்கிற நேரத்தில் அதை உணர்ந்து வெறும் 10 ரூபாயில் இட்லி டீ இந்த மாதிரி ஒரு தொகுப்பாக கொடுக்கறது. இது காலையில் மட்டும் இல்லை, அடுத்து மாலை இது வரவேற்பை பார்த்துட்டு எவ்வளோ பயனாளிகள் பயன்படுறாங்கன்னு பார்த்துட்டு மறுபடியும் அது மாலை வேலையாகவும் ஆரம்பிக்கிறாங்க. என்னை பொறுத்த மட்டுக்கும் அந்த சூர்யா ட்ரஸ்ட் மூலம் இன்னைக்கு நேரத்தில் நீங்கள் திடீர்னு இன்னைக்குன்னு கேட்குறீங்க, 20 ஆண்டு காலமாக அதை மாமா செய்து வர்றாங்க. அது பாட்டு நானே எப்பயாவது எதைச்சா ஃபோன் பண்ணால் கூட ஒரு நண்பர் முடியாதவங்க அப்படின்னா உடனே ட்ரஸ்ட் மூலம் நிறைய பேருக்கு இதே ஆப்ரேஷன் இலவசமாக பண்ணியிருக்காங்க. அது மாதிரி அந்த சூர்யா ட்ரஸ்ட் மூலம் இன்றைய தினம் 2026 மதுரை மக்களுக்கு ஒரு பெரிய பயனாக இது இருக்கும். ஏன்னா அன்றாடம் நம்ம நினைப்போம் 10 ரூபான்றது சின்ன விஷயமா இருக்கும், அந்த ஏழைகளுக்கு பெரிய விஷயமா. தினக்கூலிகள் இந்த நடமாடும் கிச்சன் மூலம் பெரிய பயன்பெறுவார்கள். ஆனால் மதுரையினுடைய அட்சய பாத்திரமாக சரவணா மருத்துவமனையும் சரவணா டாக்டரும் இருக்கிறது பெருமையான விஷயம். இந்த மாதிரிலாம் வேணும். நடுத்தரம் தாண்டி அடித்தட்டு மக்களை யோசிக்கிறது பெரிய விஷயம். அது புரட்சித் தலைவருடைய வழியில். ஏன்னா காலப்போக்கில் அவர் நடித்த படங்கள் இருக்கோ இல்லையோ, அவர் அன்னதானம் கொடுத்தது மக்களை பார்த்துக்கிட்ட தான் நிற்கும். அந்த அளவில் சரவணா மருத்துவமனை சூர்யா ட்ரஸ்ட் மூலம் இன்றைய தினம் தொடங்கி இருக்கக்கூடிய இந்த சரவணா கிச்சன் பெரிய வெற்றி அடையும். ஏழை வாழைகள் பயன்பெறணும் அப்படின்றதான் மருத்துவருடைய முக்கியமான நோக்கம். அது இன்றைக்கு நிறைவேறியிருக்கு. உங்களுடைய ஒத்துழைப்புக்கு பெரிய நன்றி. ஆமாம், அது டீ ஊத்துனா நுரதான் முக்கால்வாசி இருக்கு, உள்ள தேடுவான். அன்னைக்கெல்லாம் எட்டி பார்த்து உள்ள விழுந்துருவாங்க. ஆனா டீயும் கொடுத்து இதுக்காக சொல்ல இந்த பகுதியில் இருக்காங்க நிறையா. அது இதுக்காக என்ன ஒரு 10 ரூபா செலவழிக்கு வாண்டி சாப்பிடாம இருக்கவங்களாம் இருக்காங்க. அதற்காக இந்த திட்டம் இது ரொம்ப ரொம்ப வரவேற்க வேண்டியது. அதான் ஒரு வார்த்தை சொன்னேன். மதுரையுடைய அட்சய பாத்திரம் சரவணா மருத்துவம். ஆமா, இப்ப எங்க திருமணம் பக்கத்தில் உள்ளவங்க நிறைய பேர் இங்கே தான் இருப்பாங்க. ஏன்னா பூரா ஃப்ரீயா பார்த்துட்டு போகணும் இருக்காரு. ஆனா அதுக்கு பின்னாடியும் பெரிய சுமைகளை சுமந்துக்கிட்டு தான் இருக்கார் மருத்துவர். அதனை தொடர்ந்து இந்த 2026 புது வரவேற்கிறேன்.